வணக்கம். தினகரன் பேசுகிறேன். அன்டில் 2013 இந்த நோட்டான்னு சொல்கிறாங்க இல்லையா, நன் ஆஃப் தி அபவ், யாருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லாமை அப்படின்னு ஒரு காலமை 2013 ஒரு ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டாந்தாங்க. ஏன் வாக்களிக்க விருப்பம் இல்லாதவர்கள் கூட ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணட்டும் அல்லது ஒரு சீலை போடட்டும்ன்ற மாதிரி கொண்டாந்தாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்வதை விட, சுப்ரீம் கோர்ட் சொன்னதே தவறு என்று சொன்னால் அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் என்று சொல்லி என் மீது வழக்கு தொடுத்து விடுவார்கள். ஒரு நாட்டில் வாழ்வதற்கு இன்னார்தான் வேண்டும் என்று ஒன்று, நீ ஒருவரை தேர்ந்தெடு, அல்லது உனக்கு பிடிக்காதவரை தேர்ந்தெடுக்காமல் போய் மற்றவர்களை பிடித்தவர்களை தேர்ந்தெடு. இது ரெண்டுமே ஆப்ஷன் இல்லாமல் எனக்கு யாரையுமே தேர்ந்தெடுக்க விருப்பம் இல்லைன்றது ஒரு ஜனநாயக நாட்டில் இது ஏற்புடையதா என்றால் என்னை பொறுத்த அளவிலே ஏற்புடையது அல்ல. இப்போ ஒரு தொகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000 பேர் இந்த மாதிரி ஓட்டு போட விருப்பம் இல்லை என்பதை கூட பதிவு செய்கிறார்கள். அதுக்கு நோட்டான்னு வேறு பேர் வச்சுருக்காங்க. அது சுப்ரீம் கோர்ட் ரூலிங். அது என்ன ரூலிங்கோ எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஜனநாயக நாடாக என்னான்னு தெரியல. உலகத்தில் வேறு எங்காவது இது போன்ற நிலைமை உள்ளதா என்றால் இல்லை என்றே சொல்லுவேன். பெரும்பாலான யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இது இல்லை. யுஎஸ்ஏவை கூட சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க நவேடாவில் இருக்குதுங்க அதுன்னுவாங்க. நவேடா எதுக்கும் சேர்த்துக்கொள்ள முடியாத ஒரு ஸ்டேட். அது சூதும் வாதும் வேதனை செய்யுன்ற மாதிரி அந்த ஸ்டேட்டே ஒரு சூதும் வாதும் பிடித்த ஒரு ஸ்டேட் அது இல்லைங்களா. நவேடா போனவர்களுக்கு தெரியும். அதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. 1975 அங்கே ஒரு பிரிவினர் அது மாதிரி போராடுறாங்க. பட் பொதுவாக எடுத்திங்கன்னா நன் ஆஃப் தி அபவ்ன்ற ஒரு காலமை யுஎஸ்ஏல கடைபிடிப்பது இல்லை. யூகே உலகத்தையே ஆண்ட நாடு, யுனைடெட் கிங்டம். அந்த யுனைடெட் கிங்டமில் கூட இது போன்ற நிலைமை இல்லை. சில பேர் சொல்லுவார்கள் ஃப்ரான்ஸு, கொலம்பியா, ஸ்பெயின் இங்கெல்லாம் அது பின்பற்றப்படுகிறது என்று. எடுத்து பாருங்கள் பர்சன்டேஜ். வெரி 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 ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அண்டு மைக்ரோஸ்கோபிக் ஐடென்டிஃபையர்ஸ் தான் இருப்பாங்க. ரொம்ப லிமிட்டடுங்க. நம்ம நாட்டில் இப்போ சீர்கட்டிருக்கா மாதிரி எங்கேயுமே சீர்கடவில்லை என்பதே அடியனுடைய விருப்பம். ஒன்று ஒருத்தனை தேர்ந்தெடு, அல்லது உனக்கு பிடிச்சவனுக்கு ஓட்டை போடு. அநியாயமாக ஒரு ஓட்டை இந்த கைநாட்டுக்கு ஆளுங்க பண்ணுவாங்க பாருங்கள், இன்வேலிட் ஆஃப் ஓட்ஸு. அது மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நன் ஆஃப் தி அபவ்னா இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் வராது என் மேலே, அது எனக்கு தெரியும். நன் ஆஃப் தி அபவ் நோட்டான்றாங்க. நோட்டானா மீனிங்கே தெரியாதவெல்லாம் நோட்டான்றாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நோட்டா? நோபடி நோஸ். What is the impression of nota? Nobody knows. What is the importance of nota? Nobody knows. What is the sequence of nota? Nobody knows. What is the usefulness of nota in Indian community? Nobody knows. தேர்ந்தெடுக்கணுங்க. ஜனநாயகத்தில் எல்லாமே பார்க்க முடியாது. என்ன முன்னோர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதான்னாங்க. நதி மூலம்னா என்னது? நதி எங்கெங்கெல்லாம் போயிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க முடியாது, சமையல் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. ரிஷி மூலம்னா என்னது? ஒரு அரசியல்வாதி என்னென்ன பண்ணுறான்னு ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா அந்த அரசியல்வாதியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் மகாத்மா காந்தி ஏன் இன்னைய வரைக்கும் அவர் ஆட்டோபயோகிராஃபி தான் உலகத்திலேயே செயின்ட் ஜீசஸுடைய ஒரு செயின்ட்டுடைய ஆட்டோபயோகிராஃபி தான் உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதற்கு அடுத்தா போல் மகாத்மாவுடைய ஆட்டோபயோகிராஃபி தான் உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்படுது. என்ன காரணம்னா உண்மையை சொன்னார். அவருடைய சுயசரிதில் அவரை எப்படி தலைவராக நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா? ஒவ்வொரு மனிதன் செய்கின்ற தவறை மட்டும் வைத்து அவரை புறக்கணிக்கணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. அது மாதிரி தான் எலெக்ஷனில் கலந்துக்கோங்க, எலெக்ஷனில் பாடுபடுங்க, எலெக்ஷனில் இன்வால்வ் ஆகுங்க. பல பேர் இன்றைக்கு நண்பர்களே, நல்லவர்களே, இளைஞர்கள் திக்கு தெரியாத காட்டில் அலைந்து கொண்டிருப்பதால் தான் திருப்பி நான் சொல்கிறேன், நடிகர்கள் நாடாளக்கூடாதா என்கின்றார்கள். தாராளமாக நாடாளட்டும். 50 60 வயது வரை அனைத்தையும் அனுபவித்து விட்டு இளைஞர்களை கேலி கூத்தாகி விடாதீர்கள் என்று மட்டும் சொல்லி, இது என்னங்க நான் சொல்ல முடியும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யங்ஸ்டர்ஸ் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் லைஃப் என்று மட்டும் சொல்லி, வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. அதே போல் சுப்ரீம் கோர்ட் மனமுவந்து இந்த நோட்டாவை அவங்களே வித்ட்ராயல் பண்ணிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நன் ஆஃப் த அபவ்லாம் சொல்லக்கூடாதுங்க. இது இன்னும் எனக்கு ஒரு இண்டிவிஜுவலாக இவ்வளோ பேசுகிறாங்க.
ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு இந்தியாவில் அது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, அது அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்காவில் முழு இது கொண்டு இருக்குது, யூகேயில் இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.